அரட்டை மெசேஜ் ஆப் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த அரட்டை மெசேஜ் ஆப் பொறுத்தளவுக்கு வாட்ஸ்அப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஆப் தான். ஸோ இந்த அரட்டை ஆப் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆப் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். அரட்டை ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப் தான். ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதுல கீழே வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எஸ் வந்து கேட்கும். எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிபி பாத்தீங்கன்னா வந்து வரும். ஓடிபி பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க, நேம் வந்து கேட்பாங்க. அதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் டிவைஸ் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸு யார் யார் வந்து இந்த அரட்டை ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து சிங்க் பண்ணுமான்னு வந்து கேட்கும். இதில் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பெர்மிஷனை கொடுத்து சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் அரட்டை ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வேணும்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும், ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்க முடியும். யாராச்சும் ஒருத்தவங்க மீட்டிங் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீட்டிங் ஐடி போட்டு நீங்கள் மீட்டிங்கில் வந்து பேசிக்க முடியும். அதாவது ஜூமில் நம்ம எப்படி வந்து மீட்டிங்லாம் கிரியேட் பண்ணுறது, மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுவோம் ஜூம் ஆப்பில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து மீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மீட்டிங் அட்டன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களும் மீட்டிங் கிரியேட் பண்ணிக்க முடியும். மற்றவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அந்த மீட்டிங்லேயும் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் சேட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து சேட் பண்ணுமோ அவங்க அரட்டை ஆப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதில் வந்து சேட் பண்ணிக்க முடியும். அதில் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டேரக்டர் கொடுத்துருப்பாங்க, ஆள் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே தனித்தனியாக வந்து நமக்கு இருக்கும். சேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுறதுக்கு, ஆடியோ கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேட்டில் எதுவும் விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணால் அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜஸை நீங்கள் பின் பண்ணிக்க முடியும். மியூட் பண்ணால் மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சேட்டோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஷார்ட்கட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பர்டிகுலர் சேட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டாகவும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நியூவாக குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் தான் நீங்கள் வந்தாகணும். இதில் நியூ குரூப் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ சேனல் வந்து இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலையுமே நீங்கள் நியூ சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் சேனல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரட்டையில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி சேனல்ஸ் எல்லாமே வந்து இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரட்டையிலுமே வந்து சேனல்ஸ் எல்லாமே வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்க வந்து முடியும். ஸோ இப்போ இந்த அரட்டை ஆப் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.